நம்ம மனசுக்கு பிடிச்ச 1000 பாட்டு டிவில ஓடினாலும் ஒரே ஒரு விளம்பர பாடல் நம்ம எல்லாரையுமே ஆட்டி படைச்சது அப்படின்னா அது வாஷிங் பவுடர் நிர்மா பாட்டு தான். அந்த நிர்மா வாஷிங் பவுடரோட பாக்கெட்ல ஒரு அழகான குழந்தையும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுக்கு பின்னாடியும் சிரிச்சுட்டே இருக்கிற அந்த அழகான குழந்தைக்கு பின்னாடியும் ஒரு சோக கதை இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமா, 34,000 கோடிக்கு அதிபதியாகி வாஷிங் பவுடர் நிர்மா அப்படிங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கின மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற மகளோட சோக கதையை இந்த வீடியோல பார்ப்போம். 1960 காலகட்டம் அது. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழவே ரொம்ப சிரமப்பட்டாங்க. அன்றாட தேவைக்காக பணம் இல்லாம தவிச்சுட்டு வந்தாங்க. அப்போ சந்தையில சாதாரண சோப்பு கூட 13 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இதனால சாமானிய மக்களால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போதான் மக்களுக்காக ஒரு நம்பிக்கை நாயகனா உருவானவர் தான் கர்சன் பாய் பட்டேல். ஆமா, 700 ரூபாய் கடன் வாங்கி சிறிய முதலீட்டுல வாஷிங் பவுடர் நிர்மா அப்படிங்கிற வாஷிங் பவுடரையும் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்குனாரு. நல்ல சோப்பு 13 ரூபாய்க்கு வித்த ஒரு சூழல்லையும் 1 கிலோ நிர்மா பவுடரை தெரு தெருவா போய் 3 ரூபாய்க்கு வித்திருக்காரு கர்சன் பாய். அது மட்டும் இல்லாம அவருடைய அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சைக்கிள்ல போய் தன்னுடைய பவுடரை விற்பனை பண்ணி விளம்பரமும் படுத்திருக்காரு. பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் அப்புறமா ஒவ்வொருத்தருக்கா அந்த வாஷிங் பவுடர் நிர்மா போய் சேர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாவும் மாறுச்சு. அந்த ஒரு சமயத்துல அவர் இன்னொரு திட்டத்தையும் கொண்டு வந்தாரு. ஆமா, உங்களுக்கு பிடிக்கலனா காசை திரும்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்பவே தன்னுடைய வாழ்க்கையவே ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ணாரு கர்சன் பாய். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா மக்கள் வாழவே கஷ்டப்பட்ட ஒரு சூழல்ல அவர் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு பாருங்க. மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்தின் மூலமா தான் அதை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அதுதான் வாஷிங் பவுடர் நிர்மாவுக்காக உருவான ஒரு பாடல். வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்ற பாடல் சினிமா பாடல்கள் எல்லாத்தையுமே தாண்டி மக்களுடைய மனசுலயும் மக்களுடைய உதட்டுகள்லயும் உச்சரிக்க தொடங்குச்சு. முக்கியமா வாஷிங் பவுடர் விற்பனையை அது இன்னும் ஊக்குவிச்சுச்சு. வாஷிங் பவுடர் அப்படின்னாலே சாமானிய மக்கள் மனசுல வாஷிங் பவுடர் நிர்மா தான் அப்படின்ற பெயரும் உதிக்க தொடங்குச்சு. இதனால யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கோடீஸ்வரன் ஆனாரு கர்சன் பாய் பட்டேல். இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா மொத்த ஆண்டு வருமானம் மட்டும் 23,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. சொத்து மதிப்பும் 34,000 கோடியாவும் உயர்ந்துச்சு. இந்திய பணக்காரர்கள் ஒருத்தனாவும் மாறினாரு கர்சன் பாய் பட்டேல். பத்ம விருதுகளும் அவரை தேடி வர ஆரம்பிச்சது. முக்கியமா சொல்லணும்னா கர்சன் பாயோடைய கடின உழைப்பு தான் இந்த